பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு சீமான் கருதியிருந்தார். இப்போ வந்து யங் சூப்பர் ஸ்டார், வருங்கால சூப்பர் ஸ்டார்னு சிவகார்த்தியனை சீமான் பாராட்டிட்டாரு. எல்லா இதுலேயும் கூட தம்பி சிவகார்த்தியன்னு அந்த சிவகார்த்தியனை முக்கியத்துவம் கொடுக்காரு. சிவகார்த்தியனும் சீமான் அண்ணன் என்னோட நல்ல அக்கறை கொண்டவருன்னு பேசுகிறாரு. அதெல்லாம் வியூஸ் வந்து லட்சக்கணக்கில் பிச்சுட்டு போகுது, பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு ரெட்டை வேடத்தை வந்து சீமான் அதில் புரிஞ்சுக்கிட்டார். ஒன்று, நம்ம சீமான் என்ன நினச்சாருன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, இங்கே போலிங் குறைஞ்சிரும்னு நினச்சாரு. விஜய் கொஞ்சம் செல்வாக்கு இல்லையே, கள்ளக்குறிச்சியில் ஒரு சாராய்ச்சாவை பார்த்ததில் விக்ரவாண்டில் எந்த இதுவும் இல்லையே. அப்போ நம்ம நினச்சது மாதிரி விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத சீமான் புரிகிறாரு. அப்போ விஜய் வெற்றி வேட்டு தானே. பலம் நிரூபித்த விஜய் வேற, பலம் நிரூபிக்காத விஜய் வேற. ஒரு 10,000 ரூபா ஆகும் கொடி ஏற்றுறதுக்கு, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு விஜய்க்கு ஆளுக்கள் இல்லை கட்சியில். உண்மை. விஜய் இருமனதில் குழம்பி போய் இருக்கிறாப்புல. உங்களை குழியில் தள்ளுன ஒரு வீகம் தள்ளிட்டாங்க உங்கள் குழியில். இப்போ நீங்கள் உங்களை சார்ந்தவங்களை போட்டு பத்திரிகையில் பொய் செய்திகளை பார்த்து சந்தோஷப்படலாமே தவிர உண்மை எதுவும் இல்லை. ஒரு சில ஆட்கள் வந்து பகடக்காயை வச்சு அவருக்கு வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. பலன் நிரூபிக்காத அவரை யாருமே வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. கமல்ஹாசனோட நீங்கள் என்ன பெரிய ஆளானு தான் கேட்பாங்க. அது அவர் புரியாமல் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய முகஸ்துதி பாடக்கூடிய ஜால்ராக்கள் சத்தத்தில் விஜய் ஏமாந்துட்டு இருக்காருன்னு தான் உண்மை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்க போயிருக்காரு, டிசம்பரில் வரப்போகிறாரு. வெச்ராஜா தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குழு வந்து தொடர்ந்து செயல்படுமா, இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்ததோட அவருடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? அண்ணாமலையோட அடுத்த மூவ் வந்து கிராமப்பகுதிகளுக்கு செல்வார். என் மண் என் மக்கள்னு பயணம் வந்து நகர்ப்பகுதியில் தான் பெரிய அளவு டச் பண்ணி போனார். கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்கும் போவார். குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூக வில்லேஜுகளுக்கெல்லாம் போவார். கொங்கு வேளாளர் சமுதாயத்தின் ப்ரைடு, பெருமைக்குரிய மகனாட்டு ஒட்டுமொத்த பாஜக தலைவர் மோடிக்கு வேல்யூ அடிஷன்னாலும் கூட அந்த பகுதியில் இந்த பகுதியின் பெருமை, இந்த மண்ணின் பெருமை, இந்த மக்களின் பெருமைன்னு கொங்கு வேளாளர் சமுதாய அடர்த்தி வாழக்கூடிய இடத்துல எல்லா கிராமங்களுக்கும், குறிப்பாக கொங்கு வேளாளர் கிராமங்களுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். கொங்கு மண்டலத்தை பாஜகவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். முருகன் இருக்காப்புல, அண்ணாமலையும் அதில் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேலையை செய்வார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பகுதிகளுக்குமே கிராம பகுதிகளுக்கு அண்ணாமலை போவார். ஓகே, இந்த வெச்ராஜா அவர்களுடைய தலைமையில் குழு இருக்குது. அதில் வந்து தமிழிசை இல்லை, வானதி இல்லை அப்படிங்கிற சர்ச்சையும் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் சர்ச்சை ஒன்றும் இல்லை. அந்த அண்ணாமலை இருந்த கமிட்டியில் உள்ள சபார்டினேட் பொறுப்பில் இருந்த ஆட்கள் தான் அதில் இருக்கிறாங்க. 20-25 வருஷமாக பாஜகவில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவங்க இருக்காங்க, சீனியர் லீடர் வெச்ராஜா தலைமையில் போட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவும் இருக்கதா நான் பார்க்கல. கருணாராஜன் போன்றவங்கள்லாம் லேட்டர் பார்ட்டாக வந்தவங்க, பெரிய அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கருணாராஜன் ஒர்க்கு ஹெவியாக தான் இருக்குது. அண்ணாமலையை பெரிய அளவில் டிஃபெண்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கிறாரு. என்றாலும் கூட ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கவங்கள அந்த கமிட்டியில் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஏன் வெச்ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? எதற்காக, என்ன பின்னணி? வெச்ராஜா தான் அண்ணாமலையே சொன்னார், முதல் உறுப்பினராக மோடி வருவார், தமிழ்நாட்டில் முதல் உறுப்பினராக ஐயா வெச்ராஜாஜி அவர்கள் வருவார்னு அண்ணாமலையே சொன்னார். அண்ணாமலை தான் ஃபஸ்ட் உறுப்பினராக இங்கே வெச்ராஜா கன்வீனராக போடுறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை, ஒரு வாரத்துக்கு முன்னே அண்ணாமலை வெச்ராஜா பேர சொன்னார். அப்போ உங்களுக்கு இதிலேருந்து கூட்டி கழித்து பார்த்தா என்னன்னு விவரமானவங்களுக்கு தெரியும். மிஷன் 2026 அண்ணாமலை அவர்களுடைய மூவ் என்ன சார் இருக்கும்? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி கொண்டு வரணும்னு அவர் உழைப்பார். இது வந்து டார்கெட்டு. குறைஞ்சபட்சம் திமுக வர்சஸ் பாஜக, இந்துத்வா வர்சஸ் திராவிடம், இந்த மாதிரி அரசியலை கொண்டு நிறுத்தணுங்கிறது தான் அவருக்கு இடமா இருக்கும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும். அவர் 4வது இடங்கிற வார்த்தையே எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை சொல்கிறாரு. அது பலகீனப்படுத்த முடியும்னு நம்புகிறாரு. கொள்கையற்ற கட்சிகள் பலகீனப்பட்டு போங்கிறதா அண்ணாமலைக்கு கருத்து. லாஸ்ட் டைம் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபுல்லாக எடப்பாடி தாக்கி தான் பேசியிருந்தார். இதுக்கான கருத்துக்கள் என்ன வருது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அதிமுக 2 பேர்த்தையுமே எதிர்கட்சின்னு சொல்கிறாரு. ஆனால் அதிமுக மட்டும்தான் பலவீனப்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்குறாரு, திமுக பக்கம் எதுவுமே திரும்ப மாட்டுறாரு அப்படின்னு கருத்துக்கள்லாம் வருது சார்.
அதாவது 18% என்டிஏ இருக்குது, என்டிஏ இன்டாக்டாக இருக்குது. பாமக கேண்டிடேட்டே அண்ணாமலை தான் அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதிமுக திமுகவின் பி டீமாக போயிட்டார், எடப்பாடி ஸ்டாலினுக்கு பி டீமாக போயிட்டாருன்னு தான் விக்ரவாண்டியில் அறிவித்தார். விக்ரவாண்டியில் 2வது இடம் பாமக கொண்டு வந்துட்டார், தேசிய ஜனநாயக கூட்டணியை. எடப்பாடி கூட அந்த தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தாரு, போராட்டம் ஆதரவுங்கிற ஒரு சூழ்நிலையை அப்படியே அவங்க மறைமுகமாக பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத வந்து விக்ரவாண்டி நிரூபிச்சிடுச்சு. அப்போ அண்ணாமலையோட அந்த சாதுரியமான அரசியல் அங்கே வெற்றி பெற்றுட்டு இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏங்கிற இதை அண்ணாமலை செட் பண்ண பார்க்குறாரு. சீமான் ஒரே குட்டையலி உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொல்லும்போது சீமானும் நானும் மாற்றுதாங்கிறதுல சீமானும் வந்து அந்த தனக்குள்ள அந்த ஃபோக்கஸை வந்து விட்டுறக்கூடாதுன்னு வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு பொன்பரப்பி தமிழரசன் பெரியவர் தமிழரசன் நினைவேந்தல்னு ஒரு நிகழ்ச்சியில் சீமான் தெளிவாக திமுக அண்ணா திமுக கூட்டணி இல்லைங்கிறதுக்கு ஜெயலலிதாவையும் கருணாநிதி அடிச்சு வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு அதை சொல்லிட்டார். இத்தனைக்கும் டாக்டர் ராமதாஸ் கூட்டணிக்காக ஜெயலலிதா விஷயத்தில் மடங்கி போயிருந்த இடத்துல சீமான் அன்னைக்கு ஏறி அடித்த மாதிரி இன்றைக்கும் ஏறி அடிச்சிட்டாருன்னா அவர் கூட்டணி அரசியலை விட்டுட்டு 234லையும் அவரும் தனியாக போகிறேன்னு சொல்கிறார். அப்போ ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை தான் மாற்றுன்னு வரும்போது சீமான் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஒரு கோல்டு வார்னு எடுத்துங்க அல்லது ஒரு ரைவலர்னு எடுத்துடுங்க, மாற்றுன்னு சீமானும் அந்த இடத்துக்குள்ளே தெளிவாக வராரு. சீமான் வந்து பறையர் தேவேந்திரர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அருந்ததி இடஒதுக்கீடு பாதிப்பு பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், எப்படி பறையற குறவர தேவேந்தருக்குள்ளதை எடுத்து அருந்ததியர் கையில் கொடுத்துருக்கலான்னு வராருன்னு சொன்னான். சீமான் அண்ணாமலை மாற்றுங்கிற இதில் 18% என்டிஏ வச்சுக்கிட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துடலாம், இடம் தான் குறி, 2ஆம் இடத்துக்கு வந்துடலான்னு அவர் எடப்பாடி பலையினப்படுத்திடலான்னு குறி வச்சு போகும்போது சீமானும் மாற்றுங்கிற அந்த இது வந்து அண்ணாமலைக்கே போயிடக்கூடாது, நான் வந்து வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டருக்கான மாற்று, தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் திராவிட கட்சிகள் ஸ்டாலின் இழைத்த அநீதி, எடப்பாடி அந்த அநீதிக்கு துணை போகிறார், நான் இந்த மக்களுக்கு மாற்றுன்னு வராரு. என்னோட வியூ பாயிண்ட் இதில் வேற இருந்தாலும் சீமான் என்ன கருத்தை சொல்லி போகிறாருங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் சீமானும் அண்ணாமலை மாற்றுன்னு வரும்போது சீமானும் நானும் ஒரு மாற்றுன்னு, என்னை சார்ந்தவங்களுக்கு நான் மாற்றுன்னு சீமானும் வராரு. இதுதான் இன்றைக்கி அரசியல் காலம். ஓகே, இப்போ சீமான் அப்படின்னு சொல்லும்போது அவர் 2 நாட்கள் முன்னாடி சொல்லியிருந்தார் 234 தொகுதியிலும் தனித்து போட்டி, விஜயுடன் கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன் இவர் விஜயுடன் கூட்டணி வச்சுக்க போகிறோம், தம்பி முடிவு பண்ணட்டும், தம்பி சொல்லட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்து ஏன் இப்போ தனித்து போட்டின்னு சொல்கிறாரு? உடச்சி பேசிடட்டா, பலன் நிரூபிக்காத விஜய்க்கு 30 சீட்டு கொடுக்கலான்னு சீமான் கருதியிருந்தார். விக்கிரவாண்டியில் விஜய் வந்து சீமானுக்கு 4.5% ஓட்டு தான் இருக்குது, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு நடுநிலைன்னு சீமானுக்கு ஆதரவு இல்லைங்கிறது தான் நடுநிலைமைங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணார். உடனே சிவகார்த்தியனை கூப்பிட்டு சீமான் பார்த்தாரு. இப்போ வந்து யங் சூப்பர் ஸ்டார், வருங்கால சூப்பர் ஸ்டார்னு சிவகார்த்தியனை சீமான் பாராட்டிட்டார். எல்லா இதுலேயும் கூட தம்பி சிவகார்த்தியன்னு அந்த சிவகார்த்தியனை முக்கியத்துவம் கொடுக்காரு. சிவகார்த்தியனும் சீமான் அண்ணன் என்னோட நல்ல அக்கறை கொண்டவருன்னு பேசுகிறாரு. அதெல்லாம் வியூஸ் வந்து லட்சக்கணக்கில் பிச்சுட்டு போகுது, பார்த்துருப்பீங்க சிவகார்த்தியன் சீமானை பற்றி பேசுகிறதெல்லாம். அப்போது விஜய்க்கு ரெட்டை வேடத்தை வந்து சீமான் அதில் புரிஞ்சுக்கிட்டார். 1. 2வது விக்கிரவாண்டியில் வந்து தேர்தல் நடக்கும்போது விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு வந்தார். நம்ம சீமான் என்ன நினச்சாருன்னா விஜய்க்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, இங்கே போலிங் குறைஞ்சிரும்னு நினச்சார். குறையல, போலிங் கூடிச்சு. திமுக அதிக ஓட்டு எடுக்காதுன்னு நினச்சார். திமுக அதிக ஓட்டு எடுக்கல, திமுக அதிக ஓட்டு எடுக்காதுன்னு நினச்சார். திமுக மிக அதிக ஓட்டு எடுத்துட்டு 25% ஓட்டு அதிகம் போயிட்டு, சரி நமக்கு தான் ஆதரிக்கலை, விஜய்க்கு ஆட்களெல்லாம் நோட்டாவுக்கு போட்டு நோட்டாவுக்கு அதிக ஓட்டு வரும்னு நினச்சார். நோட்டாவுக்கும் ஓட்டு குறைஞ்சிட்டு திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு போலிங் அதிகமாயிட்டு. அப்போ விஜய் வெற்றி வேட்டு தானே, விஜய் கொண்டு செல்வாக்கு இல்லையே. கள்ளக்குறிச்சியில் ஒரு சாராய சாவை பார்த்ததில் விக்கிரவாண்டில் எந்த இதுவும் இல்லையே. அப்போ நம்ம நினச்சது மாதிரி விஜய்க்கு செல்வாக்கு இல்லைங்கிறத சீமான் புரிகிறாரு. செல்வாக்கு இல்லாத ஒருத்தருக்கு வந்து 30 சீட்டு கொடுக்கறது கூட வேஸ்ட்டு தான். அவர் பலம் நிரூபிக்கட்டு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நாளைக்கு. பலம் நிரூபித்த விஜய் வேற, பலம் நிரூபிக்காத விஜய் வேற. இதுதான் டிஃபரன்ஸு. விஜய்ங்கிறது அந்த கால வரன் மாறுபடும். பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 0 தான். பலம் நிரூபிச்சிட்டிங்கன்னா என்ன பலம் நிரூபிச்சிட்டிங்களோ அந்த பலம் உங்களுக்கு சொந்தம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. தேர்தல் ஆணையம் வந்து பவன் கல்யாணுக்கு 7%ன்னு 2019 கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள பவன் கல்யாண் வேற, கொடுக்கறதுக்கு
கொடுக்கறதுக்கு முன்பு 2014 இருந்த பவன் கல்யாணம் வேற. 14 நாயுடு பவன் கல்யாணுக்கு சீட்டு கொடுக்கல. 19 நிரூபித்ததுனால 24 சீட்டு கொடுத்துட்டாப்புல. 19 சீட்டு கொடுக்கல. அப்போ விஜய் பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்த்தும் இவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு புரிகிறாரு. அதுக்கு பிறகு சீமான் வந்து பழைய வரலாற்றை எடுத்து பார்க்குறாரு. அவரோட வெல்விஷர்ஸ் வந்து பழைய வரலாற்றை சீமானுக்கு என்லைட்டன் பண்ணும்போது அதில் வந்து என்ன வருதுன்னா, இவர் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த மோடி வந்து பார்க்கும்போது, விஜய் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்க்கும்போது 6% வாக்கு ஜெயலலிதா வந்து கூடிட்டாங்க. அப்போ விஜய் மோடியை பார்த்தும் ஜெயலலிதாவுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஸோ தனிநபர் விஜய்க்கு வாக்கு இல்லை. விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபித்தாதான் அந்த பலம் விஜய்க்கு சொந்தம். அதுவரை விஜய் வந்து ஒரு பிம்பம் தான், ஒரு ஃபோக்கஸ் தான், ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்றும் கேரண்டி கிடையாதுங்கிறத சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. சீமான் மட்டுமில்லை, அதை இது முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனே 10 பேர் தான் ஊருக்கு விஜய்க்கு இருக்காங்கன்னு சொல்கிறாப்புல. முன்னாள் அமைச்சர் இவர் வைகை செல்வன் விஜய் மக்கள் நீதிமன்றம் மாதிரின்னு சொல்கிறாரு. செய்தி தொடர்பாளர் அக்னீஸ்வரன் விஜய் வந்து விஜய் அஜித் சிவகார்த்தியன்னு நடிகர்களோட வரிசையில் தான் சேர்க்குறாரு. நானும் விஜய் என்ன பார்க்குறோம்னா, விஜய்க்கு வந்து இதுவரை போஸ்டர்ஸ் ஒன்றும் பெருசாக ஏறலை. நான் சென்னை நகரத்திலே தாம்பரத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், இங்கே பட்டினப்பாக்கத்தில் ஒரு கொடி போத்தேன். போஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இடங்களில் பார்த்தேன். போஸ்டர்ஸ் வந்து அந்த பசங்க வந்து ஒரு 1000 ரூபா செலவழித்து விஜயை மையமாக வச்சு தங்களை விளம்பரப்படுத்திக்கிடுறாங்க. அதில் சுயநலம் இருக்குது. விஜயை மையமாக வச்சு தங்களை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. விஜயம் விளம்பரப்படுத்துகிறாங்க, புஷியானந்தையும் விளம்பரப்படுத்துகிறாங்க, தங்களையும் படத்தை போட்டு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. கொடியில் இவங்களை விளம்பரப்படுத்த முடியாது. ஒரு 10,000 ரூபா ஆகும் கொடி ஏற்றுறதுக்கு. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு விஜய்க்கு ஆளுக்கள் இல்லை கட்சியில். உண்மை, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அரசியல் விமர்சனம்னாலும் சரி, பத்திரிகையாளர்னாலும் சரி, தினத்தந்தி சண்முகநாதன்னாலும் சரி, யார் வேணாலும் நீங்கள் வந்து சுகுமாரனா தினத்தந்தி சுகுமாரனாலும் சரி, யார் வேணாலும் உங்கள் ஏரியாவில் சென்னை ஃபுல்லாக எத்தனை கோடி விஜய்க்கு யார் இருக்குங்கிறது பார்த்தா தெரிஞ்சு போகும். இதெல்லாம் பார்க்கும்போது சீமான் வந்து விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இல்லை, அவருக்கு நம்ம தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்காண்டாங்கிற முடிவுக்கு வந்து 214லையும் பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலிதாக்கு என்ன பேருன்னு மற்ற கட்சிகள் எடுக்க முடியாத இஷ்யூ எடுத்து 214 தனிச்சுன்னு அவர் வேகமாக போயிட்டுருக்காரு சீமான். சார், இப்போது எடப்பாடி அவர்களுடைய வியூகம் தான் என்ன 26க்கு கூட்டணி யார் கூட அமைக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. எடப்பாடிக்கு கூட்டணி அமைது பெரிய சிக்கல் தான். விக்கிரவாண்டி அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு காட்டிட்டு அவர் விக்கிரவாண்டியில் நாம் தமிழருக்கு ஓட்டு ஒரு 10% வரும்னு நினச்சார். அது என்டிஏ அண்ணாமலை அறிவித்த வேட்பாளர் அன்புமணிக்கு வந்து 29% வாக்கு வந்துட்டு. அது எடப்பாடிக்கு அதிர்ச்சி தான். இப்போ அவர்கிட்ட கூட்டணிக்கு வந்து அவரை மையமாக வச்சு என்டிஏ கிட்ட தேமுதிக ரெண்டுக்கும் இடையில அவங்க அரசியல் பண்ணுறாங்க. கிருஷ்ணசாமி இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எடப்பாடி சப்போர்ட் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவர் விலகிட்டார். முபாரக் எடப்பாடி கூட இருக்கார். சப்போ எடப்பாடி கூட யாரும் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி அந்த 20% வாக்கும் தான் பிரச்சாரம் பண்ணி தன் தலைமைக்கு விழுந்த வாக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதை பற்றி கவலைப்படலை. அவர் மோடி எதிர்ப்புலையும் உறுதியாக தான் இருக்கிறாரு. 50 லட்சம் கடன் இருந்ததை 1.5 லட்சம் கோடி 50 லட்சம் கோடி கடன் இருந்ததை 1.5 லட்சம் கோடி கடனுக்கு ஆக்கிட்டாரு மோடின்னு அவர் தெளிவாக மோடியை விமர்சனம் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அரசியல் களத்துக்குள்ளே இன்றைக்கி வந்து 4 முனை போட்டி தெளிவாக இருக்குது. திமுக அணி இன்டாக்டாக இருக்குது. 29 எம்பிக்காக 22 எம்பிக்காக 29 வரை ஸ்டாலினை பற்றி காங்கிரஸ் தரப்பு எதுவும் பேச மாட்டாங்க. ப்ளஸ் 9 எம்பி 10 எம்பி ஜெயித்து கொடுத்துருக்கறதுனால மீண்டும் ஜெயித்து தருவாருன்னு தான் 29 மக்களவைத் தேர்தல் வர காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை நம்பி தான் பயணிப்பாங்க. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. என்டிஏ கூட்டணி அப்படியே 18% வாக்குள்ள கூட்டணி. பார்லிமெண்ட்டில் எடுத்தவங்க சட்டமன்றத்தை நோக்கி நகர்றாங்க. எடப்பாடி அவரும் முபாரக்கும் இருக்கிறாங்க. கிருஷ்ணசாமியும் தேமுதிகவும் எடப்பாடி கூட தான் இருக்கிறதா தேமுதிக சொன்னாலும் கூட இன்னும் அவங்க முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் தனிச்சு போட்டின்னு இருக்கிறாப்புல. விஜய் இருமனதில் குழம்பி போய் இருக்கிறாப்புல. நான் விஜய் வந்து நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணேன். 2024 வாங்க. எந்த மாதிரி சார்? 2024 வாரேன்னு சொன்னேன். 2024 அவர் வந்திருப்பாருன்னா 24 அவருக்கு ஒரு நல்ல சதவீத வாக்கு கிடைச்சிருக்கலாம். ஏன்னா திமுக அணி வெற்றி உறுதி, ஸ்டாலினை முன்னிறுத்தி அந்த வெற்றி உறுதின்னு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு கிடைச்சிருக்கும். இவர் வந்து ராகுலை முன்னிறுத்தி தான் போவாங்க
ராகுலை நம்ம மோத முடியாது. அலைக்கு பயந்தவங்க எப்படி கடலில் குளிக்க முடியும்? மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா, மனவலிமையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களால் விஜயை கெடுத்து குட்டிச்சோராக்கக்கூடிய ஆலோசகர்களால் நீங்கள் பயந்தீங்கன்னா எப்படி நீங்கள் களத்துக்குள்ளே வர முடியும்? அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வரல. இப்போ நீங்கள் பலம் உங்களுக்கு நிரூபிக்கப்படலை. அப்போ உங்களை வந்து ஒவ்வொருத்தரும் 10 பேர் இல்லை, ஆள் இல்லை, நாம் தமிழர் நீங்கள் மக்கள் நீதி மையத்துக்கு கீழே நாம் தமிழர் வரும்போது 1.1 தானே எடுத்தார். இவர் வந்து 4 முனை போட்டி கடையில் 5வது முனையாக வந்து என்ன ஓட்டு எடுத்துட போகிறாருன்னு இவரை வந்து நக்கல் நையாண்டி அடிக்கிறாங்க. அப்போது இவர் வந்து பலத்தை நிரூபித்து தான் அடுத்தால வந்து கூட்டணி 29 போக முடியும். நீங்கள் பலத்தை வந்து நீங்கள் 24 நிரூபிச்சிருப்பீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் 24 நீங்கள் பலம் நிரூபிக்காதது வந்து தவறான உங்களை படுகுழியில் தள்ளின ஒரு வீகம். தள்ளிட்டாங்க உங்கள் குழியில். இப்போ நீங்கள் உங்களை சார்ந்தவங்களை போட்டு பத்திரிகையில் பொய் செய்திகளை பார்த்து சந்தோஷப்படலாமே தவிர உண்மை எதுவும் இல்லை. துணை முதலமைச்சர் சீமான் டிக் அடித்த விஜய் குமுதர் போர்ட்டல் எழுதுனாங்கல்ல, விஜய் வந்து 30 சீட்டு கூட தகுதி இல்லாதவர்னு சீமான் வந்து ஒரு நிருபர்கிட்ட அனிவாரியாக ஒரு சீட்டு தரேன்னு விஜய் இன்டைரக்டாக கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் நிரூபிக்கணும். 24 நிரூபிச்சிங்கன்னா இந்த அவமானம் வருமா உங்களுக்கு? 24 நாமும் சொன்ன மாதிரி விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து 39 கேண்டிடேட் போட்டு கேண்டிடேட் போட்டு நிரூபிச்சு தானே இந்த அவமானம் உண்டா? நீங்கள் வைகை செல்வன் மக்கள் நீதி மையத்துக்கு கீழேங்கிறாப்புல, கொடி ஏறலைங்கிறாப்புல, இவர் சண்முகநாதன் ஊருக்கு 10 பேருங்கிறாப்புல, அக்னீஸ்வரன் அஜித்து சிவகார்த்தியன் சூர்யா இதே மாதிரி தானே விஜயங்கிறாப்புல, லெட்டர் பேட் கட்சி வச்சுருக்காரு. இது தானே என்ன வேற என்னங்க விஷயம் மாற்றம் இதில் அப்படின்னு சன் தொலைக்காட்சியில் அக்னீஸ்வரன் பேசுகிறாப்புல. நீங்கள் 24 நான் சொன்ன மாதிரி நிரூபிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த அவமானமும் கேவலமும் அசிங்கமும் உண்டா? உண்மையான விஜய் ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். விஜயை வந்து ஒரு சில ஆட்கள் வந்து பகடக்காயை வச்சு அவருக்கு வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ளே அவருக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தெள்ள தெளிவாக யோசித்து பாருங்கள். 24 பலம் நிரூபிச்சிருந்தாங்கன்னா இப்படி விஜயை வெத்து வெட்டு செல்லாத நோட்டு ஊருக்கு 10 பேர் இல்லை மக்கள் நீதி மையத்துக்கு கீழெல்லாம் டீஸ் பண்ண முடியுமா? டீஸ் பண்ணியிருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நான் சொன்னது கரெக்டுங்கிறத விஜய் புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் தன்னோட பட வெற்றியில் இருப்பார், தொழிலில் வெற்றி பெறதில் தான் ஒருத்தர் குறியாக இருப்பார். அது வேறு விஷயம். நான் வந்து அரசியல் ரீதியாக தான் இதை விஷயத்தை சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் ரீதியான சில விஷயங்களை வந்து விஜய் தரப்பு வந்து எஃபெக்டிவாக கையாளலைங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. அது வந்து அரசியல் களத்துக்குள்ளே அவங்கள மிக ஒரு சிறிய சக்தியாட்டு அவங்க கொண்டு போய் நிறுத்திடும். இப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா 214 தனிச்சு போட்டி விடுவாங்கிறத விஜய் டிக்ளேர் பண்ணாரும். அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் கிடைக்கும். அதை கூட அவர் இன்னும் புரியாமல் இருக்கிறாருங்கிறது வேடிக்கை. பலன் நிரூபிக்காத அவரை யாருமே வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுப்பாங்க. கமல்ஹாசனோட நீங்கள் என்ன பெரிய ஆளானு தான் கேட்பாங்க. அது அவர் புரியாமல் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய முகஸ்துதி பாடக்கூடிய ஜால்ராக்கள் சத்தத்தில் விஜய் ஏமாந்துட்டு இருக்காருன்னு தான் உண்மை. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.